கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களோடு கூட இந்த காணொலி வாயிலாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் இவ்விதமாக நாம் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய சீடர்களை பார்த்து அவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த உலகத்திலே இந்த உலகம் முடியும் வரையிலும் ஒருவர் நம்மோடு கூட இருக்க முடியும் என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாருமே இந்த உலகத்திலே நிரந்தரம் இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர அவர் ஒருவரே நிரந்தரமானவர். அவர் ஒருவரே நம்மோடு கூட நிரந்தரமாக நம்முடைய இந்த உலகத்தின் கடைசி நாள் வரையிலும் நம்முடைய மரண பரியந்தம் அவர் நம்மோடு கூட இருப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. 18வது வசனத்துல நாம் இவ்விதமாக நாம் பார்க்கிறோம். இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி, இந்த உலகத்திலே இந்த பூமியிலே மாத்திரமல்ல வானத்திலும் சகல அதிகாரமும் படைத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே அவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நமக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. அவர் சொன்ன ஒரே ஒரு பெரிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் எனக்கு சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளை கொடுத்திருக்கின்றார். எனவே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்ற இன்னும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கின்ற நமக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கின்றார். நாம் இந்த உலகத்திலே இருக்கின்ற, அது மாத்திரமல்ல நம்முடைய அருகிலே இருக்கின்ற அனைவருக்கும் இந்த சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும். இயேசுவை குறித்து சாட்சியாக அவர்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும். அவர்களையும் சீடராக்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கின்றார். அதுவரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட நம்முடைய இந்த உலகத்திலிருந்து நாம் பிரியும் வரை, உலகம் முடியும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார். அவர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.